நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் உறுதியா நம்புறோம். எனக்கு நான் யாரு, என்னோட கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்னு. ஆனா அது பெரும்பாலான சமயங்களில் உண்மை இல்லை. நான் கோபமே படமாட்டேன்னு சொல்ற ஒருத்தர் டிராஃபிக்ல சிக்கும்போது அல்லது வீட்ல யாராவது எதிர்த்து பேசினால் உடனே சத்தம் போடுவார். அப்போ பிரச்சனை கோபம் இல்ல, அவரை பற்றி வைத்திருக்கும் தவறான நம்பிக்கை. உங்கள நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இல்ல, நீங்க என்ன செய்றீங்கன்னு பாருங்க. பெரிய முடிவு எடுக்கும்போது நான் இப்படிதான்னு சொல்லாதீங்க. கடந்த சில நாட்களில் இது போன்ற சில சூழ்நிலைகளில் நீங்க எப்படி நடந்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. உங்க பழைய செயல்கள்தான் உங்க உண்மையான மனச மிரர் மாதிரி காட்டும். இத புரிஞ்சுக்கிட்டா உறவுகள்ல சண்டை குறையும், முடிவுகள்ல தவறு குறையும். முக்கியமா நீங்க உங்கள உண்மையிலேயே தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு கோபம், பயம், சந்தோஷம் அல்லது ஸ்ட்ரெஸ் வந்த ஒரே ஒரு மோமெண்ட்டை நினைச்சு பாருங்க. அப்போ நீங்க என்ன நினைச்சீங்கன்னு இல்ல, நீங்க என்ன பேசுனீங்க, என்ன செய்னீங்கன்னு எழுதிக்கோங்க. 3 நாளைக்கு இத ரிப்பீட் பண்ணுங்க. 40 நாள்ல அந்த நோட்ஸ பாருங்க. அப்போதான் ஒரு ஷாக்கிங் ட்ரூத் புரியும். நீங்க தொடர்ந்து செய்யற ஆக்டிவிட்டி தான் உங்கள் உண்மையான பிஹேவியர்.